ஆப்ஷன்ஸ் பையிங்கில் 90% மேலே பீப்புள் லாஸ் தான் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் ஆப்ஷன்ஸ் பையிங்கை யாரும் அவாய்ட் பண்ணுறது இல்லை. அப்போது ஆப்ஷன்ஸ் பையிங் அப்படிங்கிற ஒட்டுமொத்த சிஸ்டமும் வந்து தப்பாக இருக்கா, இல்லை நம்ம சரியாக அதை புரிஞ்சிக்காமல் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பையருக்கு எதெல்லாம் வந்து அன்ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளமை அனலிசிஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சா ஒருவேளை நம்ம அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 10% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்ம மாற முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு தவறான மைண்ட் செட்டில் இருக்கிறது ட்ரேடிங்கில். ஆப்ஷன் பையிங்கோ இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோ பண்ணுறோம் அப்படின்னா அதில் டெய்லி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறது. ஒரு சேலரி மாதிரி, அதாவது நம்ம வேலைக்கு போகிறோம், டெய்லி நமக்கு வந்து சேலரி கிடைக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு டெய்லி சேலரி வாங்குகிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா 9 to 5 ஜாப் போவீங்க. ஸோ அன்றைக்கி அந்த வேலை முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேலரி அப்படிங்கிற ஒரு இன்கம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ட்ரேடிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அப்போ நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ டெய்லி ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு தவறான மைண்ட் செட். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே டெய்லி வந்து வேலை பார்க்குறீங்க. ஒரு ஃபிக்ஸ்டு ஹவர் டைமிங், அதாவது 9 to 5 இல்லைனா 10 to 6 இந்த மாதிரியான டைமிங்கில் வந்து வேலை பார்க்குறீங்க. அடுத்த எண்ட் ஆஃப் த மந்த்தோ இல்லை எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு ஒரு கேரண்டீடான ஒரு இன்கம், ஃபிக்ஸ்டான ஒரு இன்கம் அப்படிங்கிறது வரப்போகுது. அது வந்து சேலரியாக வரப்போகுது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், உங்களோட கம்பெனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு சேலரிடு பர்சனாக தான் இருக்கீங்களே தவிர இதை வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பார்க்குறது கிடையாது. இதே சேம் திங்கை தான் நீங்கள் ட்ரேடிங்கில் கொண்டு வரீங்க. அப்போது நான் வந்து ஒரு ஒர்க்கர் மாதிரி ஒரு ஜாப் பார்க்குறேன். ட்ரேடிங்கிறது வந்து ஒரு ஜாபு. அந்த ஜாபை நான் வந்து 9 to 5 வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மார்க்கெட்டில் வந்து இருக்கேன் 9 to 3:30 வந்து வாட்ச் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வரணும், ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும் இல்லையா. இது வந்து ஒரு தவறான மைண்ட் செட்டு. அப்போது கரெக்டான மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேடிங்கை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்குறது. ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாப் கிடையாது, இது வந்து ஒரு பிஸ்னஸ். அப்போது அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கேரண்டியான ஒரு இன்கம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஒரு சில நேரம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம், இன்னொரு சில நேரம் லாஸ் பண்ணலாம், இன்னொரு சில நேரம் உங்களுக்கு ட்ரேடே கிடைக்காம கூட போகலாம். சரியா? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலே அப்படி தானே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களோட எக்ஸ்பென்ஸை விட உங்களோட இன்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இன்கம்மை விட உங்கள் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வரும். ஒரு சில நாளில் வந்து பிரேக் ஈவனில் இருக்கலாம், இன்கமும் எக்ஸ்பென்ஸும் சேமாக இருக்கலாம். இந்த மாதிரி தான். அப்போ நீங்கள் இந்த ட்ரேடிங்கை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி பார்க்கக்கூடாது. இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்கணும். ஒரு பிஸ்னஸில் எப்படி டெய்லி ப்ராஃபிட் வர்றது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லையோ அதே போல் தான் ட்ரேடிங்லையும் டெய்லி ப்ராஃபிட்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் நீங்கள் வின் பண்ணலாம், இல்லை இன்னொரு நாள் வந்து லாஸ் பண்ணலாம். அப்போது இதை எப்படி பார்க்கணுன்னா ஓவராலாக பர் வீக்கில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், இல்லைனா நமக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, இல்லைனா பர் மந்த்துக்கு நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக தான் இந்த ட்ரேடிங்கை பார்க்கணும். ஏன்னா டெய்லி நீங்கள் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிருக்கும், இல்லை ரெண்டாவது ட்ரேடும் லாஸ் ஆகிருக்கும். அப்போ எப்படியாவது இதை ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி இதை க்ரீனில் முடிச்சாகணும், டெய்லி நான் ப்ராஃபிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து பதிஞ்சிரும். அப்போது அதிகமான ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பண்ண ஆரம்பிப்போம். ஸோ லாஸ் வந்து ரொம்ப பெருசாக போயிடும். நம்மளால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஒரு ட்ரேடிங் பிளான் வச்சுருக்கீங்க, அன்னைக்கு இந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கல, லாஸ் தான் கொடுத்துருக்கு அப்படின்னா ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அதே போல் தான் ட்ரேடிங்லேயும் லாஸும் வரும், ப்ராஃபிட்டும் வரும். ஓவராலாக மந்த்லி நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு இதை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பாருங்கள். டெய்லி சேலரி கொடுக்குற மாதிரியான ஒரு ஜாப் மாதிரி பார்க்காதீங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது தப்பான ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணுறது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 75. நார்மலாக அட் த மணியோட ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து 150லேருந்து 200 வரைக்கும் இருக்கும். இது நான் சொல்கிறது வந்து ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே வந்து குறையலாம். ஓகேவா? நான் வந்து ஆவரேஜாக போட்டிருக்கேன். ஒரு 150லேருந்து 200 வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ 150 ப்ரீமியம் இருக்கிற மாதிரி ஒரு லாட்டை நீங்கள் பை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000லேருந்து 20,000 அப்படிங்கிற கேபிட்டல் வந்து தேவைப்படும். ஆப்ஷன் பையிங் பண்ணுற பிகினர்ஸ் எல்லாம் அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க வந்து ரொம்ப கம்மியான கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பை பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 கேபிட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு லாட் நிஃப்டியை வந்து பை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுப்பாங்க அப்படின்னா
நேர்லி பார்த்தீங்க அப்படின்னா 65 rupees ப்ரீமியம் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரைக் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் செயினில் உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணியில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு லாட்டுங்கிறது வந்து 75 யூனிட்டு, 5000 டிவைடட் பை 75 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 65 rupees வரும். அப்போ ஒரு லாட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 65 ப்ரீமியம் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரைக்கை தான் வாங்க முடியும். அந்த ஸ்ட்ரைக் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் தான் இருக்கும். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அவுட் ஆஃப் த மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அப்போ 0 தான் போகும், அதாவது ஒர்த்லெஸ்ஸாக தான் முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்டு பண்ண மாட்டோம், ஜஸ்ட்டு ஒரு மொமெண்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சில நிமிஷங்களோ இல்லை ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வர போகிறோம், அப்போ எந்த ப்ரீமியமை சூஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஆப்ஷன் க்ரீக்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு விஷயம். இந்த தீட்டா டிகே அப்படிங்கிறது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் தான். அதாவது மார்க்கெட் என்ன தான் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மூவே ஆகாது, அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்காது. ஏன்னா தீட்டா டிகே நடக்கிறதுனால உங்களோட ப்ரீமியம் சீக்கிரம் கரையுமே தவிர சீக்கிரமாக மேலே ஏறாது. மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவராக டைரெக்ஷனில் போனாலுமே உங்களோட ப்ரீமியம் வந்து ஏறாது. ஸோ அப்போது எல்லா விதத்துலேயும் இந்த அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான் கொடுக்கும். அதில் இருக்கிற வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு சில நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கும்போது சடனாக ஒன் சைடில் மூவ் ஆகும்போது இந்த அவுட் ஆஃப் த மணி வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆனால் அது எல்லா நேரத்துலையும் நடக்காது, ப்ராபபிலிட்டியும் ரொம்ப கம்மி. அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சரியான கேபிட்டலை நீங்கள் கொண்டு வரணும். சரியா, உங்ககிட்ட 5000 தான் இருக்குது, 10,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணக்கூடாது. சரியான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட் த மணி. ஏன்னா அட் த மணியில் தான் டெல்டாவோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் பையருக்கு அட் த மணியை தான் எல்லாருமே ப்ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அந்த அட் த மணியை பை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கேபிட்டல் நம்ம ரெடி பண்ணணும். சரியா, ஸோ அப்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன்லேயும் நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்மக்கிட்ட கம்மியான அமௌண்ட் இருக்குங்கிறதுக்காக சரியில்லாத ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை போய் சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை இக்னோர் பண்ணுறது. அதாவது நிறைய ஆப்ஷன் பையருக்கு, அதாவது ஆப்ஷன் ட்ரேடருக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டினா என்னன்னே தெரியறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நார்மலாக ஜஸ்ட்டு வந்து மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷனை வாங்குவோம், இல்லை கீழே வந்தால் புட் ஆப்ஷன் வாங்குவோம். ஏன் மற்றதெல்லாம் நம்ம வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிடுறாங்க. அப்போது இந்த ஐவிங்கிறது வந்து எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா ப்ரைஸ் எவ்வளவு மூவ் ஆகும்னு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சு, ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எக்ஸ்பென்சிவ்னா நார்மலாக இருக்கிற அந்த வேல்யூவை விட அதிகமாக இருக்கும் ப்ரீமியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மண்டே அப்போது நீங்கள் அட் த மணியை செக் பண்ணுறீங்க, ஒரு வாரத்தில் ஒரு 200 இல்லை 180 கிட்ட இருக்குது. அதே போல் நெக்ஸ்ட் வீக்கில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறப்போ மண்டேல அட் த மணியை செக் பண்ணுறீங்க அப்படின்னா 300 315 இருக்கும். ஏன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாகிறதுனால உங்களுக்கான ப்ரீமியமும் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதாவது ஓவர் வேல்யூடாக இருக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஐவி கிரஷ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதே போல் ஐவி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ரொம்ப சீப்னா நார்மலாக இருக்கிற ப்ரீமியமை விட கம்மியான வேல்யூவில் கிடைக்கும். அப்போ இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டே கொடுத்தாலும் உங்களோட ப்ரீமியம் ஏறாது. அதே போல் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, சீப்பாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்தாலும் போதும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போது நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, இந்த ஐவி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணியே ஆகணும், இதை நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறீங்க, ஆல்ரெடி ஐவி வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான ப்ரீமியமை வந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். அதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். மார்க்கெட் என்ன தான் உங்களோட டைரெக்ஷனில் மூவ் ஆனாலுமே உங்களோட ப்ரீமியமோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, இல்லைனா ப்ரீமியம் குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது கம்மியான இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கும்போது தான் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணும். வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் ஆப்ஷன் பையிங்கை வந்து தவிர்த்திடணும். அப்போது நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இது மட்டும் தானா, இது மட்டும் போதுமா ஒரு ஆப்ஷன் பையர் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த வீடியோவில் ஏன் இதெல்லாம் கவர் பண்ணல அப்படின்னா, நம்ம நிறைய வீடியோஸில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருக்கோம். அதாவது ஓவரால் கேபிட்டலுக்கு 1% மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும். அதே போல் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியான கேபிட்டலை வந்து யூஸ் பண்ணணும். எமோஷன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது ரேண்டமாக ஒரு ட்ரேடை எடுக்கிறதோ, பயத்திலையோ இல்லை ஒரு பேராசையிலையோ அந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணுறதோ, இல்லை பாதியிலே அந்த ட்ரேட்லேருந்து வெளில வருது, இந்த மாதிரியான எமோஷன்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம பேசிட்டோம். அதனால தான் இந்த வீடியோவில் இதை நான் ஆட் பண்ணல. ஓகேவா? ஸோ அப்போது இதை ஒரு கம்பைண்டாக எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஆனால் ஆப்ஷன் பையிங் பண்ணுற நம்மள மாதிரியான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடில் இறங்குறதுலாம் கிடையாது. மார்க்கெட் வந்து மேலே போகுதா உடனே கால் ஆப்ஷனை எடுத்துடுறது, ஆப்போசிட்டாக போனால் புட் ஆப்ஷனை எடுத்துறது, அவ்வளோதான். இதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர் வந்து லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் பிளான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து தான் நான் பை பண்ண போகிறேன், எனக்கு என்ட்ரிக்கு இந்த மாதிரிலாம் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் செட்டப்போ ஒரு ட்ரேடிங் பிளானோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரியான இப்போ நம்ம வரிசையாக பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோவில், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ஷன் பையராக மாற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.